என் தங்கச்சி சத்யா. என்ன நீ ராசாத்தி மாதிரி எல்லாத்துக்கும் பொறுத்து போவான்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இவ என் தங்கச்சி. விழுந்த அறையிலேயே தெரிஞ்சிருக்குமே. இன்னும் ஒரு நிமிஷம் இங்க நின்னீங்க, இன்னொரு கண்ணமும் பழுத்துரும். ஓடுங்க. பாரி அண்ணே, அவங்க சென்னையிலேருந்து வரேன் நாங்களே வந்திருப்பாங்களா? வந்திருப்பாங்கண்ணே. இடியன் தான் போய் கூட்டிட்டு வர போயிருக்கான். வந்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி. வாங்க வாங்கண்ணே. மங்கை, மங்கை வாங்க. வாடா. வாங்கப்பா, வாங்க. வணக்கம். வாங்க. வணக்கம். அப்பா, வணக்கம். இவர்தான் பிரபு, இவங்க சத்யா. அவரு பிரபுவோட ஃப்ரெண்டு சசி. வணக்கங்க. வணக்கம்ப்பா. அப்பா பெரியப்பா. அவங்க என் அம்மா, அவங்க என் பெரியம்மா. வணக்கம்மா. ரொம்ப நன்றிம்மா. எதுக்குப்பா நன்றியெல்லாம் சொல்றீங்க? இல்லம்மா, தெரியாத ஊர்ல இவங்க 2 பேரும் கஷ்டப்பட்டப்ப நீங்க தான் கூட இருந்து எல்லாமே பண்ணிருக்கீங்க. ஊரு பேர் தெரியாதவங்களுக்கு உதவி பண்றது சாதாரண விஷயம் இல்ல. ஆக்சுவலா நாங்க பண்ணதெல்லாம் சாதாரண விஷயம்தான். ராசாத்தி கையில இருக்க காயம் என்னை காப்பாத்த போய் வந்தது. உயிரை காப்பாத்தினவங்களுக்காக என்ன வேணா செய்யலாம்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா இவங்களுக்கு நாங்க செஞ்சதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. வெளியில நிக்க வச்சே பேசிக்கிட்டு இருக்கேன் பாரு. உள்ள வாங்க. வாங்க வாங்க. போலாமா? போலாமா? நீங்க எங்க போறீங்க? உள்ள வரலாம். அது வந்து மேல ஒரு ரூம் இருக்கு, நீங்க போங்க. அப்பா காம்பாரு. நீங்க போய் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அப்புறம் நீங்க ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு சொல்லுங்க, நாங்க போய் சமைச்சு எடுத்துட்டு வரோம். இனியா, விருந்தாளிங்களை வீட்டுல தங்க வைக்கிற எங்களுக்கு சாப்பாடு போட தெரியாதா? இல்ல பெரியமா, இவங்க வராங்கன்னு சொல்லி நாங்க ப்ரொவிஷன்லாம் வாங்கி வச்சிருக்கோம், அதான் சொன்னேன். இங்கதான் அவங்க தங்க போறாங்கன்னு உனக்கு தெரியும்ல, அப்புறம் ஏன் வாங்கி வச்சீங்க? மரகதம், ஏதோ ஆசையா அவங்க சமைச்சு எடுத்துட்டு வரணும்னு நினைக்கிறாங்க. இதுக்கு போய் நீ எதுக்கு இவ்வளவு கோவப்படுற? இனியா, நீ போய் சமைச்சு எடுத்துட்டு வாப்பா. சரி, பாப்பலாம். இனியன், ஒரு நிமிஷம். அம்மா, இப்ப எங்க போய் சமைச்சு கொண்டு வர போறீங்க? எங்க வீட்டுல தான். அப்ப இது யார் வீடுங்க? இதுவும் அவன் வீடுதான். ஆக்சுவலி எனக்கு புரியல. இதுவும் உங்க வீடு, அதுவும் உங்க வீடுனா எதுதான் உங்க வீடு? இல்ல, இப்ப நாங்க தனியா இருக்கோம். அப்போ நீங்க எங்களை அங்கதானே கூட்டிட்டு போயிருக்கணும். அது ரொம்ப சின்ன வீடு சத்யா. இருக்கட்டும், அதனால என்ன? நீங்க அங்க தங்குற அளவுக்கு பெருசா வசதி எல்லாம் இருக்காது, அதனாலதான் உங்களை இங்க தங்க வைக்கிறோம். புறா கூண்டு மாதிரி இருக்கும், அங்க போய் நீங்க எப்படி இருப்பீங்க? இந்த 2 புறாவும் அங்கதான் இருக்குதுன்னா நாங்களும் அங்கேயே தங்கிப்போம். எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல சத்யா, நீங்க எதுக்கு அங்க? இனியன், இங்க பாருங்க, நாங்க இங்க வந்தது உங்க கூட இருக்கணும்ன்றதுக்காக தான். நாங்க ஒரு இடத்துல இருப்போம், நீங்க ஒரு இடத்துல இருப்பீங்கன்னா அதுக்கு எதுக்கு நாங்க இங்க இருக்கணும்? ஏதாவது ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்கியிருப்போமே. உங்க வீடு எவ்வளவு சின்னதா இருந்தாலும் பரவாயில்ல, நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். அங்கதான் நாங்க தங்குவோம். இதோ பாருங்க, இல்லனா நாங்க ஹோட்டல்ல எங்கேயா தங்கிக்கிறோம். ஐயோ இல்ல. என்னண்ணே இப்படி சொல்றீங்க? அப்ப நம்ம வீட்டுக்கு போலாமா?
டேய் அவங்க தான் தெளிவா சொல்றாங்கல்ல, உங்க கூட தான் இருக்க ஆசைப்படுறாங்க. அப்புறம் என்ன யோசிச்சுக்கிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. சரிப்பா. இனியா, நீ இவங்கள பத்தி போன்ல சொல்லும்போது நான் என்னமோ நினைச்சேன். தங்கமா இருக்காங்களே. ராசாத்தி, இவங்க இங்க இருந்து திரும்ப போற வரைக்கும் எந்த குறையும் இல்லாம நல்லபடியா பாத்துக்கோ. என்ன? சரிம்மா. சரிங்க அத்தை. அப்புறம் என்ன? சரி சரி, வாங்க வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். சரி, வாங்க போயிட்டு baby. வரப்பா. கண்மணி, வா வா. அஹ், இவ கண்மணி, இந்த வீட்டோட மூத்த மருமக. வணக்கங்க. வணக்கம். கண்மணி, என்னாச்சு உன் கணத்துல? ஏதோ அடிபட்ட மாதிரி இருக்கு. அஹ், அஹ், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை. சரிங்க அத்தை, நாங்க கிளம்புறோம். சரிம்மா. ம். ஏய், என்ன என்ன பார்த்ததும் தெரிச்சு ஓடுறீங்க? நான் யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் பயம் வருதா? ஆமாமா, ரொம்ப பயந்துட்டேன். இப்போ பைட்ல ஜன்னி வர மாதிரியே இருக்குது. வேணா தொட்டு வேணா பாருங்களேன். என்னடி நக்கல் பண்றியா? அடடே, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. என்னை பத்தி தெரியாம பேசிட்டு இருக்க. நான் என்ன பண்றேன்னு இனிமே பாரு. எது பண்றதா இருந்தாலும் உப்பு கரெக்டாவும் காரம் தூக்கலாவும் பண்ணுங்க. எனக்கு காரம் கம்மியா இருந்தா புடியாது. என்ன என்ன பார்த்தா உனக்கு சமையல்காரி மாதிரி இருக்கா? யாராவது சமைச்சா நல்லா உட்கார்ந்து தின்ற தண்டச்சோறு மாதிரி இருக்குது. என்னடி, ஊர்ல இருந்து ஆளுங்களை கூட்டிட்டு வந்து எகத்தாளம் பண்ண விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியா? நான் தானே உங்களாண்ட பேசினு இருக்கிறேன். நீங்க என்னாண்ட தானே பேசணும். அத்தை விட்டு ஏன் திடீர்னு அவங்களாண்ட பேசினு இருக்கீங்க? என்னாண்ட பேச பயமா இருக்குதா? ஹே, எனக்கு என்னடி பயம்? இவ தானே உங்களை கூட்டிட்டு வந்திருக்கா. அப்போ இவகிட்ட தானே பேசணும். இங்க பாரு, இனிமே இவ எப்படி நிம்மதியா இருந்துறான்னு நானும் பாக்குறேன். ஏய், வேணா சத்யா, ப்ளீஸ் வாங்க.
இதாம்மா எங்க வீடு. நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப வசதியெல்லாம் இருக்காது. ஏதோ எங்க சக்திக்கு ஏத்த மாதிரி இருக்கும். ஏங்க பார்க்க ரொம்ப பிளசண்டா இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எவ்வளவு வசதியா இருந்து பழக்கப்பட்டவங்க இங்க வந்து இருக்க ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். அப்படி இருந்தா சொல்லிடுங்க, நான் வேணா இங்க ஏதாவது பக்கத்துல ஹோட்டல்ல ரூம் போட்டு கொடுக்குறேன். நான் இங்க தங்கறதுல எங்களுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. சூப்பரா இருக்குது. நாங்க இங்கதான் தங்க போறோம். நான் ஒரு பேபி. தலைவியே சொல்லிட்டாங்க, அப்புறம் என்ன? இனியன், நீங்க ரொம்ப ஃபீல்லாம் பண்ணாதீங்க. இந்த ஊர்ல எங்க இருந்தாலும் உங்க கூட இருந்தா சந்தோஷமா இருப்போம். அதனால நாங்க சங்கடம்லாம் படுவோம்னு நினைச்சு நீங்க கவலையே பட வேணாம். இது நம்ம வீடு மாதிரி. ஓகே தானே? ஓகே, வாங்க உள்ள போலாம். வாங்க. யாரும் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. வாங்க. அப்ப என் ஃப்ரெண்டு அழகு. வணக்கங்க. வணக்கம். 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 டேய், நான் சொன்னல என் தங்கச்சி சத்யான்னு, அது இவங்க தான். வணக்கங்க. அண்ணா, இது எங்க அண்ணன் பிரபு. சின்ன தம்பி பிரபுவா? வணக்கங்க. ஹாய். அதானே என்ன மட்டும் விட்டுருவீங்களே? பரவாயில்ல, இமயத்துக்கு இதுக்கு இன்ட்ரோ நானே இன்ட்ரோ பண்ணிக்கிறேன். ஏன்னா இவரை பார்த்ததுமே தெரியுது என் ரோல இங்க இவர் தான் பண்றாருன்னு. நம்ம ரெண்டு பேரும் பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்புறமா நம்ம தனியா பேசலாம். ஓகே ப்ரோ, நான் நினைச்சேன் நீங்க சொல்லிட்டீங்க. வாவ், வாட் a sync. By the way, I am Sasi. By the by, I am Alagar. Nice to meet you. Nice to meet Suffering you. from fever. Last 2 days before. ஆமா, வடகொரிய அதிபர் கிம்மும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் மீட் பண்ணிக்கிறாங்க. அப்படியே உலகத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறாங்க. டேய் சும்மா நீ சும்மாறா. இவன் எப்பவுமே இப்படிதான். இவனும் எப்பயுமே அப்படித்தான். நான் நான் இதை ஒரு பெருசாவே எடுத்துக்கிறதில்ல. What a scene. டேய், அதெல்லாம் விடு. அம்மா, ஏன் யாரையும் உள்ள வரக்கூடாதுன்னு சொன்ன? அது ஒண்ணு இல்ல மாப்ள, ஆரத்தி எடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்க எல்லாரும் வீட்டுக்குள்ள வரணுங்கிறதுக்காக நான் அப்படி சொன்னேன். ஆர்த்தி எல்லாம் எதுக்கு? அட என்ன இப்படி சொல்லிவிட்டீங்க? ஊரு பேர் தெரியாத ஊர்ல வந்து என் மாப்பிள்ளைக்கும் தங்கச்சிக்கு எல்லா சௌகரியத்தையும் நீங்க தான் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு முதல் மரியாதை கொடுத்து மாலை மரியாதை தார தப்பட்டியோட தான் உங்களை வரவேற்றிருக்கணும். அதெல்லாம் பண்ணா ஓவரா இருக்குமேன்றதுனாலதான் சிம்பிளா ஆரத்தி தட்டோட முடிச்சு விட்டேன். சரி கொடுங்க, நான் எடுக்கிறேன். எது நீ எடுக்கிறியா? நீங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அவங்களோட நில்லுங்க, உங்களுக்கும் சேர்த்து நானே ஆரத்தி எடுக்கிறேன். எங்களுக்கு எதுக்குடா, அவங்களுக்கு எடு. டேய், உங்க அண்ணன் தங்கச்சி பாசத்தை பார்த்து என் கண்ணே பற்றும் போல இருக்கு. நம்ம ஊர்காரங்க எல்லாம் கண்டபடி கண்ணு வச்சிருவாங்க. ராசாத்தி, உனக்கு தெரியாத நம்ம ஊர்காரங்களை பத்தி? அதனால ஒண்ணும் பேசாதீங்க, சட்டுப்பட்டு 4 பேரும் ஒன்னா நில்லுங்க, நான் ஆரத்தி எடுக்கிறேன். ஆர்த்தி எல்லாம் பொண்ணுங்க தானே எடுக்கணும். அடடடடடடடடடடா. நீங்க கோவப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். ஆரத்தி பொண்ணுங்க தான் எடுக்கணுமா? அதானே? அதேதான். அப்படி நீ இப்ப லா பாயிண்ட் இருக்கா? அதானே? அதேதான். அதெல்லாம் முதுகு வளையாத பசங்க பொண்ணுங்க தலையில கட்டுறதுக்காக கொண்டு வந்த சிஸ்டம் சிஸ்டர். நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க, எல்லாரும் சேர்ந்து நில்லுங்க. நாங்க 2 பேரும் சேர்ந்தே ஆரத்தி எடுக்கிறோம். சூப்பர் ப்ரோ. வாங்க வாங்க, நடுவாப்புல நில்லுங்க, 4 பேர் சேர்ந்து நில்லுங்க. போங்க. அட நில்லுங்க. ஊரு கண்ணு, உறவு கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, கண்ட கண்ணு, முண்ட கண்ணு, கொல்லி கண்ணு, எல்லா கண்ணும் ஒளிஞ்சு போகட்டும். இனி எல்லா காலமும் நல்ல காலமா அமையட்டும். சரியா? நீங்க விடுங்க மாப்ள. எல்லா கண்ணும் ஒளியட்டும். ராசாத்தி, நீ எல்லாம் உனக்கு நல்ல காலம் தான். எங்க ஊருக்கு வந்திருக்கீங்க, இனி எல்லாம் உங்களுக்கு நல்லதே நடக்கும். போங்க போங்க, அப்படியே உள்ள போங்க, திரும்பி பார்க்காம. வாங்க போலாம். வாங்க. நமக்கு எப்ப இந்த மாதிரி எல்லாம் ஆரத்தி எடுப்பாங்க? கடைசி வரைக்கும் மத்தவங்களுக்கு ஆரத்தி எடுத்தே நம்ம ஆயுசு முடிஞ்சிரும் போல இருக்கே. என்ன ப்ரோ அப்படி பாக்குறீங்க? இல்ல, உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சா? என்னங்க என்னாச்சு? என்ன கேட்டீங்க? உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சான்னு கேட்டேன். ஏங்க மறுபடியும் என்னங்க ஆச்சு? எனக்கு
ஒரு வாட்டி கூட ஆகலங்க. ஆகலையா? உங்களுக்கும் ஆயிருக்காதே. ஆமா, எனக்கு ஆகலைன்னு எப்படி நீங்க கரெக்டா சொல்றீங்க? ஆக விட மாட்டானுங்க. ஏன்னா நம்ம வாங்கிட்டு வந்த ரோல் அப்படி. சரியா சொன்னீங்க. செட் ஆகவே விட மாட்டேங்கிறாங்க. செட் ஆனாலும் கலச்சி விட்டுருவாங்க. சிங்கு. ஆமா, கடைசி வரைக்கும் இவங்களுக்கு பேராவே நம்மள இருக்க வச்சிருவாங்க போல இருக்கு. கரெக்டா சொல்றீங்க. கவலைப்படாதீங்க, என் இனமடா நீ. ஒரு ஆம்பளை மனசு ஒரு ஆம்பளைக்கு தான் தெரியும். எனக்கு நல்லாவே தெரியும். நீ யார் மொரட்டு சிங்கிள். என்ன இந்த பிச்சைக்காரி வீட்டு முன்னாடி பணக்கார வீட்டுக்கார் நிக்குது? யார் அப்படி வந்திருப்பா? எதுக்கு வந்திருப்பாங்க? அச்சோ, தெரிஞ்சுக்கலன்னா என் தலை வெடிச்சிடுமே. சும்மா பார்க்க போன மாதிரி உள்ள போய் என்ன ஏதுன்னு விசாரிப்போம். சார்ஜ் போடுறீங்களா? சார்ஜ் போட்டு முடிச்சு சார்ஜர் எடுத்து ஒளிச்சு வைக்கிறேன். ராசாத்தி, வாங்கம்மா. வாங்க வாங்க. என்ன ராசாத்தி, வீட்டுக்கு விருந்தாளிங்க எல்லாம் வந்திருக்காங்க போல இருக்கு. யார் இவங்க? எங்க இருந்து வந்திருக்காங்க? இது எங்க அண்ணன் சென்னையில இருந்து வந்திருக்காங்க. பாக்கிறதுக்கு அமுல் பேபி மாதிரி இருக்காரு. எனக்கு தெரியாம உனக்கு சென்னையில இப்படி ஒரு அண்ணனா? இருக்கட்டும் இருக்கட்டும். இவங்க கண்மணியோட அம்மா. ஓஹோ, கண்மணிய தெரியுமா உங்களுக்கு? நல்லா தெரியுமே. அவங்களாண்ட என்ன கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க. அப்படியா? அவ என்கிட்ட உங்களை பத்தி சொன்னதே இல்ல. இப்ப கேட்டு பாருங்க, நீங்க ஆச்சரியப்படுற மாதிரி நிறைய சொல்லுவாங்க. சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். ரசதி, எனக்கு காஃபி எல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் கிளம்புறேன். எனக்கு நிறைய வேலை இருக்கு. உனக்கு என்ன வேலை இருக்குன்னு ஊருக்கே தெரியும். எப்படி போய் சொல்லுது பாரு. வரேன். அழகு. இதோ வந்துட்டேங்க. என்ன சொல்லுங்க. அழகு, இந்த அம்மா எப்படி பார்வையே சரியில்லையே. அட, கரெக்டா கெஸ் பண்ணிட்டீங்களே. இது 3 கண்மணிக்கு சமம். இந்த ஒட்டு கேக்குறது, இந்த வீட்ல நடக்கிறது அந்த வீட்ல சொல்றது, அந்த வீட்ல நடக்கிறது இந்த வீட்ல சொல்றது. முக்கியமா தான் பெத்து போட்டிருக்கால ஒரு மக, அவகிட்ட சொல்றத இவ ஒரு பொழப்பாவே வச்சு நடத்திக்கிட்டு இருக்கா. ஊருக்கு இது மாதிரி ஒரு 4 தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. இதுகளெல்லாம் என்னத்த பண்றது? இப்ப ராசாத்தி காப்பி போடுறேன்னு சொன்னப்ப கூட, ஐயோ ராசாத்தி எனக்கு காப்பிலாம் வேண்டாம், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு போச்சே. அது இந்த ஒட்டு கேக்குற வேலைதான். ஓ, பாக்குறப்பவே ஏதோ தப்பா இருக்குதேன்னு அப்பவே நினைச்சேன். பேச்சும் கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் இருந்துச்சு. சத்யா, பார்த்தது ஆளை கரெக்டா இட போறீல. ரியல்லி யூ ஆர் கிரேட். அதான் என் சிஸ்டர். முதல்ல இந்த விஷயத்தை கண்மணி கிட்ட சொல்லணும். சொல்லுமா. ஏண்டி, யாரும் உன் ஃப்ரெண்டாமே, அவ ஊர்ல இருந்து வந்திருக்காளாம். அவளை ஏண்டி நீ அந்த குண்டச்சி வீட்டுல தங்க வச்சிருக்க? ஏண்டி, பார்த்தா அவங்க ரொம்ப வசதியானவங்க மாதிரி தெரியுது. அவங்கள நம்ம வீட்டுல தங்க வச்சிருக்கலாம்ல. என்னம்மா உளர்ற? உளறனா? ஏண்டி, அந்த குண்டச்சி வீட்டுக்கு சென்னையில இருந்து ஆளுங்க வந்திருக்காங்கடி.
கேட்டா உன்னை நல்லா தெரியும்னு அந்த வந்திருக்கிற பொண்ணு சொல்லுச்சே. அம்மா அந்த திமிரு பிடிச்சவதாம்மா என்ன கறிக்கடையில வச்சு அடிச்சா. அடிச்சாளா? ஏண்டி சும்மாவா விட்ட அவளை? கைய முறிச்சு அடுப்புல வைக்க வேண்டியதுனடி. அப்போ அவளை எதுவும் பண்ணாம விட்டேம்மா. ஆனா அவளை நான் சும்மா விடுற மாதிரி இல்ல. அவ எதுக்கு வந்திருக்கா என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வா. அதுக்கப்புறமா நான் அவளை பாத்துக்கிறேன். ஒட்டு கேக்குறது தான் நமக்கு கைவந்த கலையாச்சே. மாஸ்டர் எனக்கு ஸ்ட்ராங்கா காஃபி. ஓ போட்டுடலாம். நான் வருவேன்னு எதிர்பார்த்திருக்க மாட்டீங்களா? ஆமா, நானே கேட்கணும்னு நினைச்சேன். அண்ணன் உங்களை விட்டுட்டு கிளம்பிட்டாருன்னு சொன்னீங்க. அப்புறம் எப்படி? எப்படின்னா அப்புறமா ஒத்துக்கவே இல்ல. பெல்ட் எடுக்க தான் வந்தேன்னு சாதிச்சுனே இருந்தான். அண்ணன் உங்களுக்காக தான் திரும்ப வந்திருப்பாரு. அவங்க பேபி எப்பவுமே அப்படிதான். என் மேல ரொம்ப பாசமா இருப்பான். ஆனா அதை காட்டிக்கவே மாட்டான். அது ஏன் தான் எனக்கு புரியவே மாட்டுதுடா சத்தி. ஏதோ ஒன்னு அவனை தடுக்குது. ஆனா அது என்னன்னு தான் தெரியல. கண்டுபிடிச்சிருவோம். இந்தாங்க. போட்டீங்களா? கொண்டாங்க. தேங்க்ஸ்ங்க. ராசாத்தியோட காப்பியை சாப்பிட்டு எம்பிட்டு நாளாச்சு. என்ன டீ கப்பு டிஃபரெண்டா இருக்கு? டேய் இதென்ன கப்பன் சாசர். இதுக்கு பேர் தான் டபரா செட்டுன்னு சொல்லுவாங்க. இதுல இருந்தா கப்பன் சாசரே வந்துச்சு. அப்படியா? ஆமா. டேய் சத்தம் வராம குடிடா. ரொம்ப சத்தமா குடிச்சிட்டோமோ மாப்ள? சத்தம் வராம குடிச்சா டேஸ்ட் வராது மாப்ள. இது என்ன காப்பி இவ்ளோ கேவலமா இருக்குது? ஐயோ அது ஒண்ணு இல்ல. ஐயோ படுபாவி. காஃபி நல்லா தான் இருக்கு. என்னங்க என்ன இப்படி டீசன்சி இல்லாம நடந்துக்கிறீங்க? அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும். இந்த காஃபிக்கு என்னப்பா குறைச்சல்? ஒன்னும் குறைச்சல் இல்ல, நல்லாதான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சா? அப்புறம் எதுக்கு இங்க ஊத்துனீங்க? வெளிய நின்னு ஒரு புல்லுருவி ஒட்டு கேட்டு நின்றுச்சு. அது காதுல ஊத்தணும் தான் நினைச்சு ஊத்துனேன். ஆனா அது மூஞ்சில பட்டுச்சு. புல்லுருவி? யார் அந்த புல்லுருவி? இந்த சைத்தான் கி பச்சாவா? யாரு அந்த சைத்தான் கி பச்சா? வேற யாரு? காப்பி எல்லாம் எனக்கு ஒண்ணு வேண்டாம், எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போச்சே ஒரு சைத்தான். கண்ணின்மணி அவங்க ஆத்தா. பாவம் சத்யா அவங்க. பாவமா? ஐயோ, நல்ல மனசா இருக்கணும் தான். ஆனா இவ்ளோ நல்லவளா இருக்க கூடாது. யாருக்கு பாவம் பார்க்கணுமோ அவங்களுக்கு தான் பாவம் பார்க்கணும். இதுங்களுக்கு எல்லாம் பாவம் பாத்தீங்கன்னா உங்களை பள்ளத்துல தள்ளி விட்டுருவாங்க. சத்யா சூப்பரா சொன்னீங்க, கை கொடுங்க. உங்களோட அறிவு என் தங்கச்சிக்கு வரவே மாட்டேங்குது. எவ்வளவு சொல்றது. வாங்க ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசணும். ஊத்தன மூஞ்சி என்ன ஆச்சுன்னு பார்க்க போறாரோ யாருக்கு தெரியும். வாங்க. அவன் பேபி பேசுன்னு தானே இருக்கிறேன். எங்க கூட்டின்னு போற? ஏன் இப்படி இழுத்துன்னு வர? ஏங்க இப்படி பண்றீங்க? நான் என்ன பண்ணா? நாம இங்க எதுக்கு வந்திருக்கோம்? உன் வேலை விஷயமா வந்துக்கிறோம். புரியுதுல்ல? யார் வீட்டுல தங்கி இருக்கோம்? அத்தை எப்படி சொல்றது, நமக்கு வேண்டப்பட்டவங்க வீட்டுல தங்கி இருக்கிறோம். அப்ப உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரலாமா? ஐயோ, அதெல்லாம் வரவே கூடாது. ஆமா, இப்ப மட்டும் நல்லா நொய்யன்னு சொல்லுங்க.
ஆனா நடந்துக்கிறதுலாம் அப்படி நடந்துக்காதீங்க. நான் என்ன அமுல் பேபி அப்படி பண்ணிட்டேன்? ஊருக்குள்ள வந்து காலை கூட வைக்கல, அதுக்குள்ள இனியனோட அண்ணியா அறிஞ்சு பிரச்சனை பண்ணிருக்கீங்க. அப்ப அவ செஞ்சது கரெக்ட்டுங்கறியா? ஏங்க நீங்க பாட்டு உங்களை அறிஞ்சிட்டு ஊருக்குள்ள வந்துட்டீங்க, ஆனா அதோட பாதிப்பு இனியனுக்கும் ராசத்துக்கும் தானே இருக்கும். இப்ப பாருங்க, நம்மளால உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது. இல்ல நீங்க உங்களுக்கு ப்ராப்ளம் வரணும்னு நினைக்கிறீங்களா? அப்ப ஊருக்கு போற வரைக்கும் உங்க வாழை சுருட்டிக்கிட்டு அமைதியா இருங்க. உன்னை கைய ஓங்குறது, மூஞ்சில டீ ஊத்துறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்கவே கூடாது. புரியுதா? அவங்களாம் இனியன் ராசத்தையோட சொந்தக்காரங்க. அப்புறம் பின்ன நல்லது கெட்டதுன்னா அவங்க மூஞ்சில் தான் இவங்களாம் முழிக்க வேண்டியது இருக்கும். எல்லாத்தையும் கெடுத்துறாதீங்க. இன்னும் சைலண்டா இருக்கீங்க? நான் சொன்னது புரிஞ்சுதா இல்லையா? புரிஞ்சிச்சு. இனிமே நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். நீயும் என் மேல இப்படியெல்லாம் கோவப்படக்கூடாது. என்ன ரவுடி பேபி பேசுற டோனே சரியில்லை, ஏதோ நக்கல் பண்ற மாதிரி இருக்கு. இங்க பாருங்க, உங்களை வார்ன் பண்ணிட்டேன். இதுக்கு மேல ஏதாவது தப்பு நடந்துச்சு அப்புறம் உங்களை சென்னைக்கு பேக்கப் பண்ணி அனுப்பிச்சு விட்டுறோம், பாத்துக்கோங்க. அண்ணா, என்ன புருஷனும் பொண்டாட்டியும் ரகசியம் பேசிட்டு இருக்கீங்களா? அது பேசிட்டால் அதெல்லாம் ஒண்ணு இல்ல சிஸ்டர், சும்மா பேசிட்டு இருந்தோம். என்னாச்சு? இல்ல, 2 பேரும் வாங்கல. எங்க வாங்க சொல்றேன். வாங்க. இங்க ஒரு ரூம் தான் இருக்கு. வாங்க போலாம். போங்க. வாங்க. இது சும்மா சாமான்லாம் போட்டு வைக்கிற இடமா தான் வச்சிருந்தோம். சரி நீங்க வரீங்க அப்படின்னு தான் சும்மா அப்படி இப்படின்னு கிளீன் பண்ணி வச்சோம். இது உங்களுக்கு ஓகேவான்னு பாருங்க. இங்க தங்க முடியுமா? என்னண்ணா முடியுமான்லாம் கேட்டுன்னு இருக்கிறீங்க? இந்த ரூமுக்கு என்ன நல்லாதான் இருக்குது. உனக்கும் இந்த ரூம் ஓகே தானே அமுல் பேபி? எனக்கு டபுள் ஓகே. உங்களை இங்க தங்க வைக்கிறது எங்களுக்கும் கஷ்டமா தான் இருக்கு. சிஸ்டர், இப்ப எதுக்கு ஃபீலிங்க? இதோ பாருங்க, வசதின்றது நம்ம போய் இருக்க போற இடத்த பொறுத்து இல்ல, அங்க உள்ள மனுஷங்களை பொறுத்து இருக்கு சிஸ்டர். தங்கமான மனசு உள்ள நீங்க 2 பேர் இருக்கீங்க. உங்க கூட இருக்கிறது தானே எங்க சந்தோஷம். அதுக்கு எதுக்கு நீங்க இவ்வளவு ஃபீல் பண்றீங்கன்னே தெரியல. ஃப்ரீயா விடுங்க. இதோ பாருங்க, நாங்க இங்க வந்ததுல இங்க தங்குறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்ன? நல்லா இருக்கு. மாமா, இது கொஞ்சம் டேஸ்ட் பாருங்களேன். சூடா இருக்கு மாமா. பாத்து. கொஞ்சம் உப்பு போடணும். போதும் போதும் போதும். அத டேஸ்ட் பாத்துட்டீங்களா? அது பார்த்துட்டேன், அது கரெக்டா இருக்கு. ஊர்ல இருந்தாலும் லேப்டாப்பையும் மொபைலையும் தான் நோண்டினே இருப்பான். ஊரு விட்டு வந்தாலும் அத்தையா தான் பண்ணிருக்கிறான். இங்க நான் ஒருத்தி இருக்கிறேன், என்னாண்ட ஒரு 4 வார்த்தை சிரிச்சு பேசலாம்ல. நடி சத்யா, உன் லைஃப் இப்படியே போயிரும் பொழுதே. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, மீராவும் என்ன வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டா. லைஃப் ஃபுல்லா நான் பேச்சுலரா தான் இருக்கணும் போல இருக்கு. சரி, இங்க பாருங்க ப்ரோ, அப்படிலாம் மனம் தளர்ந்துடாதீங்க. திரும்பவும் அந்த மீராவையே ட்ரை பண்ணுங்க. எனக்கு என்னமோ அது ஒர்க் அவுட் ஆகும்னு தான் தோணுது. இங்க பாருங்க,
நான் சொல்றதுக்காக ஒரு தடவை மீராவை மறுபடியும் ட்ரை பண்ணி தான் பாருங்களேன். இல்ல ப்ரோ, அவ கடைசியா பேசிட்டு போனதை பார்த்தா நான் போய் பேசினாலும் அவ என்ன மதிக்க மாட்டான்னு தான் தோணுது. இவன் போனையே பார்த்துன்னு இருக்கிறத பார்த்தா நமக்கு கோங்கோமா வருதே. ஏதாவது பண்ணி நம்ம கோவத்தை திசை திருப்பணும். என்ன பண்ணலாம்? உனக்கு மட்டும்தான் ஃபோன் நோண்டு தெரியுமா? நானும் எடுத்து எதையாவது பண்றேன் பார். டே குள்ளபுதம், என்னோட போனங்க சார்ஜ்ல போட்டுக்கிட்டே எடுத்துன்னு வா. என்னது இவன் பேரை சொல்லி கூப்பிடாம வேற ஏதோ பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. இவனும் போனை கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுக்குறான். இவன் பேரு குள்ளபூதமா? எதை வச்சு இந்த பேர் வச்சிருப்பாங்க? என்ன முட்டை போண்டாவை முழுங்குற மாதிரியே முழிக்கிறான். ப்ரோ ஏன் அப்படி பாக்குறீங்க? சத்யா, இவரை நீங்க இப்ப என்னன்னு கூப்பிட்டீங்க? நான் கூப்பிட்டா? அதாங்க ஏதோ ஒரு பட்ட பேர் வச்சு கூப்பிட்டீங்களே. ஐயோ, அதுவா குள்ளபூதம். மாப்பிள அப்படி திரும்பிக்க, பாக்க பாக்க திருப்பா வருது. ப்ரோ ப்ரோ, நாமெல்லாம் ஒரே இடம். பாகுபலி கட்டப்பா மாதிரி அடிமை வம்சம். கட்டப்பா இல்லடா, நீ எல்லாம் ஒரு குட்டப்பா. திரும்பவும் அங்கேயே வரானே. நம்மெல்லாம் ஒரே இடம். கடைசியா சொல்றேன் ப்ரோ, போதும். எல்லாம் ஒரே இடமா இருக்கலாம் ப்ரோ, ஆனா இவ்வளவு பர்ஃபெக்ட்டா ஒரு பட்ட பேரு எவனுக்குமே அமையாது. இரு, நான் என்னன்னு போய் பார்த்துட்டு வரேன். ஏய், என்னடாச்சு? ஏன் இப்படி சிரிக்கிற? மாப்ள, தலைவனோட பேர் என்ன தெரியுமா உனக்கு? தெரியுமே, சசி. டேய், ஒண்ணு சிரிச்சிட்டு சொல்லு, இல்ல சொல்லிட்டு சரி. இல்ல மாப்ள, இப்ப நான் ஒரு பேர் சொல்றேன். அந்த பேரை சொன்னதும் நீ தலைவனை ஒரு செகண்ட் பாரு, உன்னால சிரிப்பை அடக்கவே முடியாது. ஏது அந்த குள்ளபூதமா? உனக்கு தெரியுமாடா? மாப்ள, உலகத்திலேயே ஒருத்தருக்கு அளவெடுத்து தச்சா மாதிரி ஒரு பேர் இருக்குன்னு வையே, அதுவும் பட்ட பேரு. அது தலைவனுக்கு தான். சிஸ்டர், இவன் என்ன ரொம்ப அசிங்கப்படுத்துறான். இப்ப எனக்கு எந்த காரணமும் சொல்லாதீங்க. எனக்கு குள்ளபூதன்னு பேர் வச்ச மாதிரி, என் நண்பனுக்கு அமுல் பேபின்னு பேர் வச்ச மாதிரி, என் லைஃப் ஃபுல்லா இவனை கிண்டல் பண்ணி சிரிக்கிற மாதிரி இவனுக்கு ஒரு பேரை இப்பதான் இந்த செகண்டே நீங்க வைக்கிறீங்க. அது சான்ஸே இல்ல. பார்த்தல, சான்ஸே இல்ல. ஏன் சிஸ்டர், எனக்காக நீங்க இதை பண்ண மாட்டீங்களா? இவன் சிரிச்சு சிரிச்சு என்ன வெறுப்பேத்துறான். அதுக்காகவாது வைங்களே ப்ளீஸ். முடியாது குள்ளபூதம், அவனுக்கு எல்லாம் பட்ட பேரே வைக்க முடியாது. கரெக்ட் சத்யா. அதான் ஏன்? அவன் பேர் என்ன? அழகு. இதுக்கு மேல சார் அசிங்கப்படுற மாதிரி வேற என்ன பேரை வச்சிட முடியும்? அழகு. ஆமால. அவங்க அப்பா அம்மாவே அவருக்கு பேர் வைக்கிறதுக்கு பதிலா பட்ட பேர் தான் வச்சுக்கிறாங்க. எப்படி சிரிச்ச பட்ட பேரை சொல்லி இப்ப 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 எங்கடா வச்சுப்ப உன் மூஞ்சிய? டேய், இப்ப மட்டும் என்ன மூஞ்சிய முதுகுல வைக்க முடியும்? இந்த இருக்கலடா கழுத்து, அதுக்கு மேலதான்டா இருக்கு மூஞ்சி. அது அங்கேயே தான் நீ சாகுற வரைக்கும் இருக்கும். ஆனா இனிமே உன்னை யாரு பேர் சொல்லி கூப்பிட்டாலும் உன்னை கிண்டல் பண்ற மாதிரி தான் இருக்கும். மூஞ்சிய அப்ப எங்க வச்சுக்குவ, அப்ப எங்க வச்சுக்குவ? அப்ப மட்டும் என்ன மூஞ்சிய முதுகுல வச்சுக்க முடியும்? இந்த இருக்கல கழுத்து, அதுக்கு மேலதான்டா இருக்கு மூஞ்சி. கேக்குறான் பாரு கேன பையன் மாதிரி ஒரு கேள்வியா. அண்ணே, என்னம்மா? சிரிச்சதெல்லாம் போதும், பசியா இருக்குல்ல? சாப்பாடு ரெடி, எல்லாரும் வாங்க. சரிம்மா, இங்க பார். அன்னத்துல கைய வச்சதுக்கு அப்புறம் வந்து உன் கண்ணத்துல கைய வைக்கிறேன். இப்போதைக்கு சாப்பாட்டு நேரம், யார்த்தையும் நான் பேச மாட்டேன்.
வா. இருங்க. ஆஹா ஆஹா, விருந்து தடபுடலாம் ரெடி ஆயிருச்சு. மடமடன்னு உட்காருங்க. சாப்பிட வேண்டியதுதான். என்ன ப்ரோ வேஸ்ட் அடி இருக்கீங்க? இந்த மாதிரி விருந்து சாப்பிடுற நேரத்துல வேட்டியை கட்டிக்கிட்டு வகுத்த லூஸ் பண்ணிக்கிட்டாதான் எப்பயும் விட 2 உருண்டை சேர்த்து சாப்பிட முடியும். ஆமா, நீங்க எப்படி? நான் பெல்ட்ட லூஸ் பண்ணிக்குவேன். சிங்கு. ஐயோ அண்ணே, நீங்க ஏன் 2 பேரும் இங்க உட்கார்ந்திருக்கீங்க? எந்திரிச்சு போய் அங்க போய் உட்காருங்க. ஏன் எங்களுக்கெல்லாம் சோறு கிடையாதா? இல்லண்ணே, அந்த பக்கம் இருக்கிற இலையில போய் உட்காருங்க. அது என்ன அந்த பக்கம்? எல்லா குவியிலும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அதெல்லாம் நாங்க எங்கேயும் போக மாட்டோம், இங்கதான் உட்காந்து சாப்பிடுவோம். நான் காரணம் இல்லாம சொல்ல மாட்டேன். அப்ப அந்த காரணத்தையாவது சொல்லுங்க சிஸ்டர். அது புதுசா கல்யாணம் ஆனவங்க விருந்துக்கு போனா கிழக்கு பக்கம் தான் உட்கார்ந்து சாப்பிடணும். பள்ளி டிஸ்டர்ப் பண்ணாத. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி பல மாசம் ஆச்சு. ஆனா எங்க வீட்ல முதல் தடவை தானே சாப்பிடுறாங்க. ராசாத்தி, நீ சொல்ற மாதிரி இந்த பழக்க வழக்கம் நம்ம ஊருக்குள்ள நான் கேள்விப்பட்ட மாதிரியே இல்ல. நீ ஏதோ புதுசா ஒண்ணு சொல்ற. புதுசெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஊர் உலகத்துல சொல்றதுதான். நீங்க தான் இப்ப கேள்விப்படுறீங்க போல இருக்கு. முன்ன பின்ன கல்யாணம் ஆயிருந்தா தானே இந்த விருந்த பத்தி எல்லாம் நமக்கு தெரியும். ஒருவேளை ஆனா கூட விருந்துக்கு இந்த வீட்டுக்கு வர கூட. கரெக்டா சொன்னீங்க அண்ணா. எந்திரிச்சு அங்க போய் உட்காருங்கண்ணே. அட எந்திரிச்சு போய் அங்கிட்டு உட்காரு. இங்க உட்காரலாமாமா? அட அங்க போங்க. அட போயா கடைசியில. அம்மாடி. மாமா இங்க உட்காருங்க. வாங்க 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 உட்காருங்க. வாங்க, நீங்க 2 பேரும் இங்க உட்காருங்க. சரி, நீ உட்காரு. நீங்க கை கழுவி. அட கழுவிட்டேன்ப்பா. அம்மா ராசாத்தி, அதான் எல்லாரும் உட்கார்ந்தாச்சுல, சாப்பிட ஆரம்பிக்கலாம்ல? கோழி காலு. ஓ சிஸ்டர், உங்க ஊரு பழக்கமா இது? சோத்துக்குள்ள எல்லாத்தையும் ஒளிச்சு வச்சிருவீங்களோ? அதான பார்த்தேன். சமைக்கும் போது ஒரே நான்வெஜ் ஸ்மெல்லா இருந்துச்சு. இங்க பார்த்தா எதையும் காணமேன்னு நினைச்சேன். அப்ப இதுக்குள்ளதான் எல்லாம் இருக்கா? அட ஆமா மாப்ள, இதுக்குள்ளதான் எல்லாம் இருக்கு. ஆனா அலையாத. 1 2 3 சொல்லும் போது 2 பேரும் அட் டைம்ல கைய விடுவோம், சரியா? என்ற ஒண்ணு. என் தங்கச்சி எனக்கு வஞ்சகமே பண்ணாது, எந்துல இருக்கும், சரியா? நான் பாக்குறேன், பாரு. என்ன ராசாத்தி ஓட்ட பத்தி தெரியாம செக் பண்ணிருக்காரு. ஐயா ஐயா, அங்கேயும் இல்ல. சார், எனக்கு ஒன்னையுமே காணோம். அதுன்னு அண்ணன் ஊர்ல பார்த்ததுக்கு இப்ப ரொம்ப மெலிஞ்சிட்டாரா, அதான் அவருக்கு மட்டும். மெலிஞ்சிட்டாரா? அதுவும் ஒரே நாளையா? அது சரி. சிஸ்டர், உங்க இலைய கொஞ்சம் ஓபன் பண்ணுங்க. இல்ல, அண்ணியும் கொஞ்சம் மெலிஞ்ச மாதிரி தெரிஞ்சாங்க. தெரிவாங்க தெரிவாங்க. பிரதர், உங்க சாப்பாட்டை கொஞ்சம் கிளறி விடுங்க பாப்போம்.
மாமாவும் ம் ஊருக்கு போயிட்டு வந்ததுல இருந்து மெலிஞ்ச மாதிரி தெரியறாரு அதானே? இப்ப உங்க இலையில இருக்கிற சாப்பாடை கொஞ்சம் ஓபன் பண்ணுங்க. பாத்தியா முட்டை சார் இப்ப இதுக்கு என்ன சொல்றீங்க? நீங்க மெலிஞ்சிட்டீங்கன்னு கண்ணாடியை பார்க்கும்போது தோணுச்சா? ஆமான்னு மட்டும் சொல்லிடாதீங்க. என் நெஞ்சு வெடிச்சிரும். சத்தியமா இது நான் வைக்கல. அப்ப இலை மாறிடுச்சா? ஆ, இல்ல நான் தான் வச்சேன். ஏன்டா வச்ச? இல்ல அழகு, எல்லா வேலையும் அவன் ஒருத்தியா இழுத்து போட்டு செஞ்சா அவளுக்கு இல்லாம எப்படி? அதான் சென்டிமெண்டா தாக்கிட்டோம். இங்க வர்றா. டேய், உங்களுக்குள்ள நீங்க அன்பா பாசமா இருக்கடா, அதெல்லாம் தப்பு கிடையாதுடா. ஆனா ஏன்டா இப்படி எங்க வைத்த காய போடுறீங்க? டேய் டேய், காலையில இருந்து அங்க உட்காந்துக்கிட்டு அடுப்படியில சமைக்கிறதெல்லாம் வாசம் பிடிச்சிக்கிட்டு இருந்தாடா. அந்த ஆசையோட வந்து இலையில உட்கார்ந்தா இங்க பாரு, இலையில சோத்தை தவிர வேற எதுவுமே இல்லடா. இத மட்டும் என்ன வச்சீங்க? அண்ணே யார் சொன்னா? உங்களுக்கு தான் மட்டன் குழம்பு இருக்கே. மாமா கொஞ்சம் கொடுங்களேன். டேய், மட்டன் குழம்பா? இரு, ஆச்சரியப்படாத. மட்டனே இல்லாத குழம்புக்கு பேரு மட்டன் குழம்பு. யோ, அது மட்டமான குழம்பு. யோ, டைமிங்கா நிலம முடியாம மட்டனை பூரா அவங்க வச்சுக்கிட்டு நமக்கு குழம்பு ஊத்திருக்காங்க. இங்க பாருங்கடா, வயிறு எரிஞ்சு சொல்றடா, நீங்க நல்லா இருக்க மாட்டீங்கடா, நல்லா இருக்க மாட்டீங்க.